நாம இந்த வீடியோவில் வந்து ஸ்லியட் அதுவும் 2023க்கு கோல் பண்ணியிருக்காங்க ஏஎல் பெச்சுக்கு. வளமையாக இப்படி நடக்கிறது கிடையாது. ஏன்னா 2022க்கே லாஸ்ட் இப்போ ஒரு 5 மாதம், இப்போ இது 7 மாதம் நான் அந்த வீடியோ போட்டுருக்கேன்டா, ஒரு 5 மாதமும் 4 மாதம் தான் கோல் பண்ணியிருந்தேன் 2022 பெச்சுக்கு. ஆனால் 2023க்கு கோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் லிமிட்டட். இப்போ அதில் லிமிட்டட் நாமளையும் கொண்டு வரைக்கும் என்னடா, இப்போ 2022 அப்ளிகேஷன் எடுத்து ப்ரொசஸ் போயிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் சொல்கிறேன். அந்த ப்ரொசஸ் போயிட்டு இருக்கக்குள்ள இடங்கள் மிஞ்சிற இடத்த நான் நினைக்கிறேன் இவங்க 2023லேருந்து செலக்ட் பண்ணுறவங்கள சேர்ப்பாங்க. இதில் நீங்கள் செலக்ட் இப்போ எல்லாருக்கும் டிகிரி ப்ரோக்ராம் யூனிவர்சிட்டி கிடைக்காது, எல்லாருக்கும் ஓசம் கிடைக்காது, எல்லாருக்கும் கேடி கிடைக்காது. ஆனால் அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு எந்தத்துக்கு வேணாலும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம், ஏதாவது உணர்த்து தான் படிக்கலாம். அப்போ அப்ளிகேஷன் நான் இதுக்கு போட்டுட்டேன் இதுக்கு போட இயலுமான்னா யோசிக்க தேவையில்லை. நீங்கள் எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் போடுங்க. எது உங்களுக்கு கிடைக்குதோ எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அதில் போய் படிங்க. அதில் ஒரு இடம் தான் வந்து ஸ்லியட். ஸோ ஸ்லியட்லேயும் ஹெச்என்டி இங்கிலீஷ் கோர்சஸ் வந்து நிறைய, அக்ரிகல்ச்சர் கோர்சஸ், ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ், நிறைய கோர்சஸ் வந்து எல்லாமே வந்து என்னன்னு சொன்னால் பெஸ்ட் கோர்சஸ் இருக்கு. அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், டிகிரி ப்ரோக்ராம் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரைவேட் செக்டர்லையோ இல்லாட்டி கவர்மெண்ட் செக்டர்லையோ திரும்பி செய்ய வேண்டியிருக்கு. அது மட்டும் தான் அதில் இருக்கிற ஒரு குறை என்று கூட சொல்லலாம். ஏன்னா அது ஹைனஸ் டிப்ளமா தான் வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் வளமையாக சொல்கிறதா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியட்டும். நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் தான் அவங்களுக்கான ஃபியூச்சர் வந்து ஒழுங்காக அமையாமல் இருக்குது எஜுகேஷன் செக்டராக. ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்கிறோம். ஸ்லியட்டுக்குன்னு சொல்லி ஒஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வீடியோக்கு கீழேயோ இல்லாட்டி அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட்டுற ஃபோன் நம்பருக்கு வந்து குரூப் லிங்க்னு சொல்லி கேஜ் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் லிங்க் அனுப்பிவிடுவேன். என் லிங்கை டிரெக்டாக பட அந்த இது பிளாக் பண்ணப்படுது. அதனால் வந்து என்ன செய்கிறேன்னா ஃபோன் நம்பருக்கு இந்த குரூப் லிங்க் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்கில் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கோங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜம்ஷித் ஹசன். ¿Qué onda, muchacho? Arriba las manos, caballo moreno, penetra tu. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2022 பேட்சில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு 2 கேட்டகரியில் எடுப்பாங்க. இந்த வீடியோவில் அப்ளிகேஷன் ப்ரோசஸ் வந்து ஏற்கனவே 2022க்கு நான் போட்டிருக்கேன். அதே ப்ரோசஸ் தான். இப்போ என்ன சுட 2 மாதத்துக்கு முதல் நடந்தது தானே, அங்கே பெரிய ஒரு மாற்றங்கள் இல்லை, வருஷம் மட்டும்தான் மாறி இருக்கு. 2022 2023. ஸோ அந்த வீடியோ பார்த்தாலே அப்ளிகேஷன் ப்ரோசஸ் எப்படி செய்யலாமுங்கிற ஃபுல் கிளியர் கிடைச்சிடும். ஸோ அதில் லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். முன்னுக்கு இமேஜில் ஹார்ட் பண்ணி இந்த வீடியோ தானுங்கிறது. அது மட்டும் ஸ்லேட்டில் இருக்கிற கோர்சஸை பார்த்து ஒவ்வொன்றா போட்டுருக்கேன். சில கோர்சஸ் போட்டு டைம் இல்லாமல் இருக்கு, நான் பார்த்து நான் போடுறதுக்கு இருக்கேன். ஸோ நீங்கள் ஹெச்என்டிஏ போட்டிருக்கேன், ஹெச்என்டி இங்கிலீஷ், ஹெச்என்டி ஐடிக்கெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதில் என்ன அந்த கோர்சஸ் எப்படி அது படிக்கிற பெனிஃபிட் அதுங்கிறத பேசிக்காக பார்த்துக்கொள்ளுங்க. அதை இந்த கண்ணோட்டத்தில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து என்னன்னு சொன்னால் அப்போ அப்ளிகேஷன் வந்து 2022 வச்சு செய்யலாம். ஆனால் உங்களுக்குன்னு சில விஷயங்கள் தெரியத்தர வேணும். அதேமாதிரி 2022க்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன விளக்கம்னு சொன்னால் அந்த 2 கேட்டகரியில் எடுப்பாங்க. ஒன்று வந்து Z ஸ்கோர் பேஸ் பண்ணி எடுக்கிறேன், 2வது கேட்டகரி அப்டி டெஸ்ட் வச்சு எடுக்கிறேன், ஐடி இங்கிலீஷ்க்கெல்லாம். ஆனால் இந்த முறை இப்போ இன்டர்வியூக்கு வந்ததை பார்க்கல, டிரெக்டாகவே அதாவது உங்களை இன்டர்வியூக்கு தான் செலக்ட் பண்ணாங்க. அப்டி டெஸ்ட்டுங்கிறது நடக்கலை. என்கிட்ட வந்து அப்ளிகேஷன் போட்டு கொடுத்த பிள்ளைகளுக்குலாம் ஹெச்என்டி இங்கிலீஷ் பார்த்து ஹெச்என்டி ஐடியெல்லாம் வந்து அப்டி டெஸ்ட்டுக்குரியது. ஆனால் டிரெக்டாகவே அவங்க என்ன செஞ்சாங்க, நீங்கள் டாக்குமெண்ட்ஸை கொண்டுட்டு இன்டர்வியூக்கு வாங்கன்னு செலக்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி 2023க்கு வந்த அப்ளிகேஷனில் அவங்க அதில் மென்ஷனே பண்ணியிருக்காங்கன்னு, வரையறுக்கப்பட்ட புள்ளி வளங்கள் தொழில்நுட்பவில் கல்விசார் வரையறுக்கப்பட்ட புள்ளி வழங்கல் திட்டத்தின் அடிப்படையிலான தொழில்நுட்பவியல் கல்வி நிறுவக கல்விசார் பாடநெறிகள்னு போட்டிருங்க. அதாவது அப்டி டெஸ்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, மார்க்ஸ் தந்து நான் இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வச்சு அது மூலமாக செலக்ட் பண்ண போகிறாங்க. வரையறுக்கப்பட்ட என்கிறது தான் 2023க்கு சேர்ந்த எக்ஸ்ட்ரா வேர்ட். அது என்ன வரையறுக்கப்பட்டேன்னு சொன்னால், இப்போ 2022 முழுக்க 2022 எடுத்த இப்போ ஏற்கனவே 2020க்கு இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. அவங்கள இப்போ செலக்ட் பண்ணி போட்டு உங்களில் இருந்து கொஞ்சம் பேர் தான் எடுப்பாங்க. இல்லாட்டி வந்து என்ன செய்யும், பெச்சுக்கு அந்த ஃபில் பண்ணுறதுக்கு எடுப்பாங்க. இது உண்மையாக பெஸ்ட் ஒரு சான்சஸ். ஏன்டா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு வருஷம் கழித்து நீங்கள் படிக்க வேண்டிய படிப்பு வந்து ஒரு வருஷத்துக்கு முதலே படிக்க போகிறீங்க. அப்போ நேரத்தில் உங்களோட ஹெச்என்டியை முடிப்பீங்க. ஸோ உங்களுக்கு வருஷம் வந்து பிந்துறதுங்கிறது ஒரு ஹெச்என்டியில் ஒரு குறையாக சொல்லலாம். 2 வருஷம் படிச்சு திரும்பி டிகிரி பண்ணணும், அது வந்து இல்லாமல் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் ஹெச்என்டிஏ படிக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. அதுவும் ஹெச்என்டிஏ என்ன மென்ஷன் பண்ணுறா 4 வருஷம் படிக்கணும் டிகிரி. நீங்கள் இதோட பெச்சோட சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு முதல்ல நீங்கள் படிச்சிட்டீங்க, அதுவும் டபிள்யூடியில் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷமாக போய்த்தரும். ஸோ எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும். ஸோ அதே மாதிரி வருஷம் வந்து அந்த வேஸ்டேஜ் ஆகிற ஒரு வருஷம் இதாகுது. அப்ளிகேஷன் போட விரும்புகிறவங்க கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க. ஸோ அப்போன்னு சொன்னால் வலிமையான மற்ற எல்லாமே அந்த விஷயங்கள் தான். என்ன செய்யணும், 2 கேட்டகரியில் எடுப்பாங்க. நிறைய கோர்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை கோர்சஸ்ன்னு பார்த்தோம்னு சொன்னால்
15 17 14 கோர்சஸுக்கு இருக்கு. ஸோ ஒவ்வொரு கோர்ஸஸுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன மாதிரி இது செய்கிறீங்க 2022 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா எஜுகேஷன் செக்டர் இதை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒன்றும் கிடையாது, அதே தான் திரும்பி வருது. அப்போ திரும்பி நான் வீடியோ போடாமல் அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி பார்த்துக்கிறேன். அப்டேட்களை மட்டும் நான் என்ன செய்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அப்டேட் ஒன்றும் இல்லை, அந்த வரையறுக்கப்பட்டங்கிற வேர்ட் வித்தியாசப்படுது. அதாவது வரையறுக்காக்கள் மாணவர்கள் தான் எடுக்க போகிறாங்க. ரெண்டாவது விளக்கம் வந்து என்னன்னு சொன்னால் அப்டேட் டெஸ்ட் நடக்காமல் இன்டர்வியூ மூலமாக, அதாவது புள்ளி வழங்கல் மூலமாக தானே உங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 2022 அப்படி தான் நடந்துட்டு இருக்கேன். சம்டைம் இது நடந்த போட்டியல் கூடி சம்டைம் அப்டேட் டெஸ்ட் நடத்தலாம், ஆனால் அதுக்கான வாய்ப்புகளும் குறைய இருக்கு. முக்கியமாக இதில் என்னன்னு சொல்ல வேணும், ஸ்லேட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டால் அதுக்கு வந்து ஸ்லிப் நிரப்பி தான் காசு கட்டணும். சிடிஎம் மெஷினில் ஹார்ட்ரில் பேங்க்கில் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறல. பீப்புள்ஸ் பேங்க் போங்க, ஸ்லிப் எடுங்க, நிரப்புங்க, ஸ்லிப் என்ன செய்யுங்க போஸ்ட் அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்க பிரிண்ட் பண்ணி தருவாங்க. அந்த பிரிண்டை கொண்டு வந்து தான் ஸ்லிப்பில் அந்த கொப்பியை கொண்டு வந்தால் அப்ளிகேஷன் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது எல்லாமே அந்த வீடியோ சொல்லிக்கேன். முக்கியமாக வளமையாக பீப்புள்ஸ் பேங்கில் நடக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, இந்த அப்ளிகேஷன் பொருட்கள் டிஹெச் நம்பர்ன்ற ஒரு நம்பர் வரும், முன்னாடி அந்த நம்பர் எழுத்து வித்தியாசப்படலாம். அந்த நம்பர் வந்து ஸ்லிப்பில் என்ன செய்ய மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு இதான் ஸ்லிப்புண்டா அவங்க மெஷினுக்குள்ளே போட்டு பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் அது முன்னுக்கு போய் தண்டா அந்த கீழே அந்த பிரிண்ட் பண்ணுற இடத்துக்கு இல்லை உள்ளே வராமல் கொஞ்சம் மேலே ஆகி பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆனால் ஒரு கருப்பு பட்டி ஒன்று இருக்கு, நீங்கள் ஸ்லிப் எடுத்து பார்த்தாலும் அந்த கருப்பு பட்டிக்குள்ள போய் என்ன செய்கிற இந்த நம்பர் அடிபட்டுரும். அடிபட்டா அந்த நம்பர் விளங்காது, உங்களோட கண்ணுக்கு விளங்கலாம், ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணால் விளங்காது. அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன நம்பருங்கிறத என்ன செய்யணும் டைப் பண்ணியும் சொல்லியிருப்பாங்க. அப்படி யாருக்கும் நடந்தால் திரும்பி ரீப்ரிண்ட் கேளுங்க. சரிண்ணா, ரீப்ரிண்ட்னு சொன்னால் திரும்பி அவங்க பின்பக்கமாக்கி ஸ்லிப்புக்கு மற்ற பின் எம்டிஆர் இருக்கிற பக்கம் பிரிண்ட் பண்ணி தருவாங்க. மறு அதை இமேஜை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ரெண்டையும் அட்டாச் பண்ணி அந்த நம்பர் கட்டாயம் தெரியணும். நீங்கள் யாரை கொடுத்து வேணாலும் காசு கட்ட அனுப்புங்க. இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும், இதான் முக்கியமானது. அடுத்து வந்து அப்ளிகேஷன் எப்படி போடுறது, என்னென்ன செய்கிற ப்ரோசஸ் செய்யணுங்கிறதெல்லாம் 2022க்கான ஸ்லேட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வளோ தான் பேசிக்கான விஷயம். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்லேட் குரூப் இருக்குது, ஸோ அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நிறைய பேருக்கு டவுட்டை கிளியர் பண்ணலாம். ஸோ நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.